ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஸ் 95 ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் இந்த சந்தேகம் கேட்குறாங்க. அதாவது என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டாங்க, எம்ப்ளாயரும் டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அப்லோட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை பிஎஃப் ஆஃபீஸ் தரப்புலேருந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு சர்டன் கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காருன்னா அவருடைய பேஜ் டீடைல்ஸ் தப்பாக இருக்குது, இல்லை ஜாயிண்ட் ஆப்ஷன் சைன் பண்ண டியூலி எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக கிளாரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. நம்மளுடைய ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷனை ரிட்டர்ன் எம்ப்ளாயருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த எம்ப்ளாயினுடைய பர்டிகுலரான இந்த டீடைல்ஸ் கிளாரிஃபிகேஷன் தேவை அப்படிங்கிற ஒரு மெயில் அனுப்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு மெயில் வரும். எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா மெயில் வரும். எம்ப்ளாயருக்கு எம்ப்ளாயர் போர்ட்டல்ல அந்த கிளாரிஃபிகேஷன் ரிக்வஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ரீசன்னால எனக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். நிறைய பேர் அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கான பேக்கப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. ரெடி பண்ணிட்டு அதை மறுபடியும் அந்த எம்ப்ளாயர் போர்ட்டல்ல போயிட்டு அந்த நம்ம ரெடி பண்ண டாக்குமெண்ட்ஸை எகைன் அப்லோட் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்றது அப்படிங்கிற சந்தேகம் கேட்டிருக்காங்க. எம்ப்ளாயர் போர்ட்டல்ல எந்த ஆப்ஷன்ல போய் பண்ணணும், நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸை மெயில் மூலமா அனுப்பணுமா, இல்லை பிஎஃப் ஆஃபீஸ்க்கு கொரியர் அனுப்பலாமா, ஸோ இது போன்ற சந்தேகங்கள்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நம்ம மெயில் அனுப்ப தேவையில்ல, கொரியர் அதை அனுப்ப தேவையில்ல. எம்ப்ளாயர் போர்ட்டல்லே அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இப்போ பேக்கப் ரெடி பண்ண டாக்குமெண்ட்ஸ் அவங்க என்ன சர்டன் ரீசன்னால கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதை அகெயின் எம்ப்ளாயர் போர்ட்டல்லே அப்லோட் பண்ணி நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணிடணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹெச்ஆருக்கோ அல்லது ஹையர் அஃபீஷியலுக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த யூனிஃபைடு போர்ட்டல் எம்ப்ளாயர்னுடைய இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த போர்ட்டல் வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். டேரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் கம்பெனியினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் பண்ணுங்க. அது சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் இப்போ ஒரு கம்பெனியினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இதில் பாருங்க மெம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹோம் பேஜில். இந்த மெம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கீழே லாஸ்டா அப்ரூவ் பென்ஷன் ஆன் ஹையர் வேஜஸ் ரிக்வஸ்ட், அப்ரூவ் POHW ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் ரிக்வஸ்ட்ல திஸ் ஃபெசிலிட்டி இஸ் நோ மோர் அவைலபிள் ஆஃப்டர் 31 May 2024. ஏன்னா 31/5/2024 வரைக்கும் தான் நம்ம எம்ப்ளாயருக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க டெக்ஸ்ட் ஃபைல் அப்லோட் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. இந்த ஃபெசிலிட்டி கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ எந்தெந்த எம்ப்ளாயிக்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் ரிக்வஸ்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு, பிஎஃப் ஆஃபீஸ் கிளாரிஃபிகேஷன் ரிக்வஸ்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த கிளாரிஃபிகேஷன் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கணும். அதுவே எந்தெந்த எம்ப்ளாய்க்கெலாம் டிமாண்ட் லெட்டரே ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த டிமாண்ட் லெட்டர் ஜென்ரேட்டட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போனோம்னா எந்தெந்த எம்ப்ளாய்க்கெலாம் டிமாண்ட் லெட்டர் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்துடும். ஒன்ஸ் டிமாண்ட் லெட்டர் ஜென்ரேட் ஆகிட்டாவே அதில் அவங்க என்ன அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்களோ அதை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹையர் பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். சரி, இப்போ கிளாரிஃபிகேஷன் ரிக்வஸ்ட் ஆப்ஷனுக்கு வருவோம். ஏன்னா டிமாண்ட் லெட்டர் பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ இந்த கிளாரிஃபிகேஷன் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜில் வந்துடும் எந்தெந்த எம்ப்ளாய்க்கெலாம் கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருச்சு. ஜஸ்ட் அப்படி கீழே வந்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறது அந்த எம்ப்ளாயி பென்ஷன் அப்ளை பண்ண உடனே ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகாது, அக்னாலஜ்மெண்ட் நம்பரு. அப்புறம் அந்த எம்ப்ளாயினுடைய பிபிஓ பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நம்பர், பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய பிபிஓ நம்பர் இருக்கும், மெம்பர் ஐடி கொடுத்துருப்பாங்க, பெயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அப்ரூவல் இந்த ஒரிஜினல் சைன்டு பிடிஎஃப்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணாங்கல்ல எம்ப்ளாயர், ஸோ அதனுடைய காப்பி. இப்போ கிளாரிஃபிகேஷன் ஷார்ட் பை இபிஎஃப்ஓ இதில் தான் இபிஎஃப்ஓ தரப்புல எங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரீசனுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் என்ன ரீசன்னால அவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க, எம்ப்ளாயர் தரப்புல கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறது இந்த லெட்டர்ல ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த லெட்டர் தான் உங்களுக்கு மெயிலும் வந்திருக்கும். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டா நீங்க ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம்.
இதுல பாருங்க வேஜ் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல கரெக்ஷன் ரிக்வஸ்டட் கிளிக் ஹியர் டு வியூ ரீசன் அப்படின்னு இருக்கும். இதுல போயிட்டு சப்போஸ் அவங்க வேஜ் டீடைல்ஸ் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்க வேஜ் டீடைல்ஸ் வந்து இதுல அப்லோட் பண்ணிக்கலாம். இல்ல வேற எதனா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்க இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து இதில் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ சர்டன் அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு அகெயின்ஸ்டா நீங்க ரெஸ்பான்ஸ் வந்து சப்மிட் பண்றதுக்கு அப்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு வந்து என்ன கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஜாயிண்ட் ஆப்ஷன் அண்டர் த ப்ரொவிஷன் டு அன் அமெண்டட் பேரா 11 of 3 டியூலி வெரிஃபைட் பை த எம்ப்ளாயர் நாட் அட்டாச் அண்ட் இஸ் நாட் அவைலபிள் ஆன் ரெக்கார்டு. அவங்களுடைய ரெக்கார்ட்லேயே இல்லை. எம்ப்ளாயர் அந்த டியூலி சைன் பண்ண அந்த ஜாயிண்ட் ஆப்ஷனுக்கான ஃபார்மும் அப்லோட் பண்ணல அப்படிங்கிறது தான் ரீசனு. இப்போ இதுக்கு அகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணா இந்த ஒரு ரீசனுக்காக தான் கிளாரிபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டா எம்ப்ளாயிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நீங்களும் கையெழுத்து போட்டு அந்த டாக்குமெண்ட்டை இங்க பாருங்க டாக்குமெண்ட் அப்லோட் அப்படின்னு இருக்கும். இதுல சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்து டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து இதுல அப்லோட் ஆயிரும். ஸோ இதில் இந்த வேஜ் டீடைல்ஸ்ல டிஎக்ஸ்டி ஃபைல் அப்லோட் பண்ணலாம், இல்லை வேற எதனா ஒரு ப்ரூஃப் நீங்க அப்லோட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ் டு கிளாரிஃபிகேஷன்ல அவங்க என்ன ரீசனுக்கு அகேன்ஸ்டா ப்ரூஃப் கேட்குறாங்களோ அந்த ரீசனுக்கு அகேன்ஸ்டா நீங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ அது இன்னும் ஒரு 2-3 பேஜ் கூட இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட் சேர்த்து அப்லோட் பண்ணுங்க. உங்களால எவ்வளோ ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணிட்டு கீழே கிளாரிஃபிகேஷனுக்கான ரிமார்க்ஸ் இந்த மாதிரி நான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஜாயிண்ட் ஆப்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேஜ் டீடைல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு 4 லைன் வந்து இந்த பாக்ஸ் அப்படியே டைப் பண்ணிட்டு இதுல இங்க பாருங்க ப்ராசஸ் யூசிங் டிஎஸ்சி அப்படின்னு இருக்கா. ஸோ ஒன்ஸ் நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா டிஜிட்டல் எம்ப்ளாயி டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் யூசிங் டிஎஸ்சி அப்படின்னு போட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணி சொல்லிருங்க, அல்லது இ சிக்னேச்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் மூலமா தான் அவங்க கொடுத்த அந்த கிளாரிபிகேஷனுக்கு எகெயின்ஸ்டா நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து எம்ப்ளாயர் போர்ட்டல் மூலமா அப்லோட் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அதை எவிடென்ட்டா எடுத்துக்கிறாங்க. ஸோ மெயில் மூலமா அனுப்புறது, அதே மாதிரி கொரியர் மூலமா அந்த பிஎஃப் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது. ஸோ இது வந்து வேண்டாம், நானே ஒரு சில பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தான் அந்த மாதிரி கூட அனுப்புங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிட்டு சொல்லிடலான்னு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்ல நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து பண்ணுங்க, அப்போதான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.